அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நீங்கள் இப்போ பைனான்ஸை டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க. அடுத்தது ரோயல் கியூவை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் செஞ்சிட்டீங்க. ஏபிஐ பைண்டிங்கும் செஞ்சிட்டீங்க. இப்போ ரேடிங் போட போகிறீங்க. ரேடிங் போடுறேன்டா மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களோட ரோயல் கியூ அசெட்டில் ஆக குறைஞ்சது $10 இருக்கணும். ரோயல் கியூ அசெட்டில் $10 இருக்கணும். அது ஓகே, அதுவும் இருக்கு. பைனான்ஸில் என்ன இருக்கணும்டா, உங்களோட ஸ்பாட் வாலெட்டில் டாலர் இருக்கணும். இப்போ நான் ஒருத்தருக்கு டாலர் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டாலர் அனுப்பினா உங்களோட ஃபண்டிங் வாலெட்டுக்கு தான் அது வரும். உங்களோட ஃபண்டிங் வாலெட்டுக்கு தான் டாலர் வரும். பாருங்கள், என்ன இருக்குது பைனான்ஸ். இந்த பைனான்ஸில் ஹோம் பேஜுக்கு போகிறீங்க. ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இதில் பாருங்கள், ஆக கீழுக்கு ஹோம், மார்க்கெட், ட்ரேட்ஸ், ஃபியூச்சர், அசெட்டுன்னு இருக்குது. இந்த அசெட்டுக்கு பதிலாக வாலெட்டுன்றும் இருக்கும். ஆக கீழுக்கு வலக்கை மூலையில் இந்த அசெட்டை கிளிக் பண்ணினா இதில் ஓவர்வியூ, ஸ்பாட், ஃபண்டிங், ஃபியூச்சர்ன்னு இருக்கும். இதெல்லாம் வாலெட்டுன்னு சொல்கிறது. இந்த ஓவர்வியூவில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அந்த 3 வாலெட்டையும் சேர்த்து மொத்தமாக காட்டும். அதில் ஸ்பாட்டில் எத்தனை இருக்குது, ஃபண்டிங்கில் எத்தனை இருக்குது, ஃபியூச்சரில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ரைட். ஒருத்தர் நாம் டாலர் அனுப்பினா, பைனான்ஸுக்கு டாலர் அனுப்பினா அது ஃபண்டிங் வாலெட்டுக்குள்ளே தான் வந்து கிடக்கும். ஃபண்டிங் வாலெட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு $400 இருக்குது. இந்த $400 ரேடிங்குக்கு நம்மளோட ரோயல் கியூ எடுக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஃபண்டிங்கில் இருக்கிற டாலரை ஸ்பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிற அந்த வீடியோ. ரைட். ஃபண்டிங் வாலெட்டு இதில் கிளிக் பண்ணுறேன். ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற யூஎஸ்டிடியை ஸ்பாட்டுக்கு மாற்றுறதுக்கு ஃபண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட் ஃபண்டுண்டிக்கு பாருங்கள், மர சென்ட்டுண்டிக்கு அதுக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர்ண்டிக்கு 3வது ஆப்ஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபரை தொடுறேன். நான் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணினா ஃப்ரம் ஃபண்டிங் டு ஸ்பாட் வாலெட், ஃப்ரம் ஃபண்டிங்கில் இருந்து டு ஸ்பாட் வாலெட்டுக்கு யூஎஸ்டிடி காயின் வந்து யூஎஸ்டிடியாக இருக்கணும். அப்போ இதில் அமௌண்ட்டை டைப் பண்ணுவீங்க. ஒரு $100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. 100 டைப் பண்ணுறேன். மொத்தமாக எல்லாத்தையும் 400 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மேக்ஸிமத்தை MAXை கிளிக் பண்ணிங்கன்னா 400 வரும். அப்போ நான் ஒரு 100 அனுப்ப போகிறேன். இப்போ ஒரு 100 அனுப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ரைட். 100 கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் 100 ஓகேன்னு கேட்குது. இந்த ஓகே கொடுத்தீங்கன்னா ரைட். இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துடும். பாருங்கள், 300 தானே இருக்குது. இப்போ ஃபண்டிங்கில் 100 போயிட்டு எங்கே போயிட்டு ஸ்பாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் 457 காட்டுது. 357 தான் முந்தி இருந்தேன். இப்போ 457 காட்டுது. இப்போ 457ஐயும் ரேடிங்குக்கு இப்போ ரோயல் கியூ எடுக்கும். இப்படித்தான் பைனான்ஸில் ஃபண்டிங்கில் இருக்கிற டாலரை நீங்கள் ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றினதுக்கு பிறகு தான் ரோயல் கியூக்குள்ளே போய் நீங்கள் ப்ரோ ப்ளஸோ, கிளாசிக் ஸ்ட்ராட்டஜியோ அல்லது சர்க்கிளோ என்ன போடுறண்டாலும் ஸ்பாட்டில் டாலர் இருக்கணும். இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் விடுறீங்க. அதனால தான் இந்த வீடியோ செஞ்சு காட்டுறேன். வீடியோ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அஸ்ரப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.